Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 450 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த நேவி கப்பல் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதுல ஒரு கப்பல்ல இருக்க மெரைன் ஆளுங்க மட்டும் அப்படியே தெரிச்சடிச்சு தண்ணியில வந்து விழுவானுங்க. ஏன்னா அங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது குரோக்கோடைலும் மிஸ்டர் ஒன்னும். அவனுங்க சாதாரணமா அட்டாக் பண்ணுவானுங்களா, தெரிக்க விட்டுட்டு இருப்பானுங்க. பாவம் பகி வந்து விழுந்த போர்ஸுக்கு அவனால அசைய கூட முடியாம பேன்னு கிடப்பான். மத்த கப்பல்ல இருந்து அந்த கப்பல்ல நடக்கிற கலவரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இப்ப மட்டும் அவனுக்கு அந்த ஷிப்பை எப்படியாச்சும் ஆட்டையா போட்டானுங்கன்னா அது அந்த ஷிப்புக்கே ஒரு பெருத்த அவமானம். அதனால வேற வழி இல்ல, அந்த ஷிப்பையே மூழ்கடிங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ண சொல்லிடுவானுங்க. சரி ஓகே பாஸ் சொல்லி எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண போவானுங்களா. அந்த டைம் தண்ணி கொஞ்சம் மேல அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். என்ன திடீர்னு இப்படி வருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே தண்ணி பிச்சுக்கிட்டு அடிக்கும், எல்லாம் அடிச்சு தெரிப்பானுங்க. இதனால என்ன ஆகும்னா அங்க இருந்த கன் பவுடரு கன்னுங்க எல்லாமே நனைஞ்சு போயிடும். யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? கரெக்ட், அந்த ஜின்பே பாயதான். எப்படியும் அந்த கப்பலை ஆட்டையா போறானுங்கன்னு தெரிஞ்சா மத்த கப்பல்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கப்பலை காலி பண்ணதான் செய்வானுங்க. அதனாலதான் இவன் உசாரா போய் நினைச்சு விட்டுட்டு இருக்கான். அதே நேரம் இங்க ஜெயிலுக்குள்ள காட்டுறாங்க லூஃபிய மத்தவங்களும் சும்மா அடிச்சு புரண்டு வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா போன எபிசோட் அந்த வார்டனு புளுவிஷா இருந்தவன் ரெட்டிஷா மாறிட்டான். அண்ட் அதோட பாய்சன் எஃபெக்ட் வேற படு பயங்கரமா இருக்கு. ஓடுறத தவிர வேற வழியே இல்ல. இங்க வாசல்ல நின்னு எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, ஜிம்பே, குரோக்கோடைலு, கேப்டன் பகி, எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்கன்னு. அதே நேரம் இந்த போன்கிளேவோட தான் செம காமெடி. மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு ஒத்த கால்ல நிப்பான். அவனுக்கு என்ன பயம்னா லூஃபிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, அவ்வளவுதான். லூஃபி அண்ணாரவனு பார்த்து அடிச்சு புரண்டு வேகமா ஓடி வருவான். அப்ப கதவு கிட்ட நின்னுட்டு இருக்க இவங்களுக்கு சவுண்ட் கேட்கும். அடே பர்பி மடையனுங்களா, நாங்க வந்துட்டோம், எல்லாருமே வந்துட்டோம். ஆனா ஒரு பெரிய பலத்த பஞ்சாயத்துன்னு கத்திட்டே ஓடி வருவாங்க. லூஃபி வந்துட்டியான்னு ஃபர்ஸ்ட் சந்தோஷம் தான். ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி அந்த சிவப்பு கலர் பாய்சன் பிச்சுட்டு வர பார்த்த உடனே அத்தனை பேர்த்தோட மூஞ்சி பேய் அடிச்ச மாதிரி ஆயிரும். அந்த பாய்சன் வந்ததுக்கே இந்த எஃபெக்ட். ஆனா அவன் பயங்கரமான மான்ஸ்டரா வந்து அப்படி ஒரு ரொட்டேஷனை போட்டு வந்து நிப்பான். அவ்வளவுதான், முடிவே பண்ணிட்டாங்க, நம்ம பெரிய பஞ்சாயத்துல மாட்டிட்டோன்னு. வந்திருக்க வார்டனுக்கு இப்போ ஒரே டார்கெட் லூஃபி மட்டும்தான். என்ன வந்தவன் இவ்வளவு நாளா இம்பல் டவுன்ல கட்டி காத்த மானம் மரியாதை எல்லாத்தையுமே ரெண்டு துண்டா பிரிச்சு துண்டு துண்டா போட்டுட்டான். இப்ப அவனை புடிச்சு காலி பண்ணா மட்டும்தான் இந்த மானத்தை திருப்பி வாங்க முடியுமே தவிர வேற வழியே இல்ல. அவன் வர வர ஷிப்பை கொண்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அங்க போன்கிளே ரிப்ளே, ஐயோ இல்லடா லூஃபி, நம்ம கிட்ட எந்த ஒரு ஷிப்புமே இல்லேம்பா. அட பண்ணாட பயிலாம் இப்ப அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கானேடான்னு கத்திட்டு ஓடுவான். அவன் பாய்சனை வச்சு கண்டினியூவா அட்டாக் பண்ணிட்டே தான் வருவான். அதே நேரம் இங்க இவானு அப்படியே பொறுமையா நடந்து வருவான். என்னடான்னா அவன் ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணி ஏதோ நடக்கிற அளவுக்கு அவன் பாடியை ரெடி பண்ணிட்டான். ஆனா பாவம் அவனால ரொம்ப நேரத்துக்கு நடக்க முடியல. கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படியே முட்டி போட்டு அங்கேயே பொத்துன்னு விழுவான். அதே நேரம் இங்க பெரிய கலவரமே போயிட்டு இருக்குது. ஏன்னா லூஃபியை வேட்டிக்கிட்டு பின்னாடியே அந்த வார்டன் வந்துட்டு இருக்கான். என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய கூட்டமே வேற நின்னுட்டு இருக்காங்க. அவங்களாலையும் தப்பிக்க முடியல. அவன் இப்ப வேட்டிட்டு வர்றவன் என்ட்ரன்ஸ்லயே வச்சு லாக் பண்ணி எல்லாத்தையும் போட்டு தள்ள போறான். எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க கதறிட்டு இருப்பாங்க. அந்த டைம் இவான் என்ன பண்ணுவான், கீழே தரைய பார்த்து ஹெல்பிங்க்னு சொல்லி கண்ணை ஒரு பிளிங்க் பண்ணுவான். அவன் பிளிங்க் பண்ண போர்ஸுக்கு அப்படியே பிச்சுக்கிட்டு மேல வருவான். அந்த டைம் இவங்க அவன் வெட்டிட்டே வருவானா. அந்த டைமுக்கும் போது அந்த ஃப்ளோர் பயங்கரமா அதிர ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்குமே ஷாக் ஆகும், என்ன திடீர்னு இந்த இடம் இப்படி அதிருதுன்னு. ஒரு வேலை இடிஞ்சு மொத்தமா சரியா போதும்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடம் மட்டும் அப்படியே பொழந்துகிட்டு மேல வருமா. லூஃபியும் மத்தவங்களும் என்ன நடக்குதுன்னு அப்படியே பாத்துட்டு நிப்பாங்க. அந்த டைம் ஏதோ ஒண்ணு பிச்சுக்கிட்டு வருமா. அதை பார்த்துட்டு ஐயோ ஏதோ ஒண்ணு புதுசா கிளம்பிருச்சுடான்னு கத்துவானுங்க. கடைசியில பார்த்தா வந்தது அந்த இவான் தான். மண்டைய பெரிய சைஸுக்கு மாத்தி எப்படியும் அடிச்சு புடிச்சு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். என்ன மண்டையில சரியான அடி, இதுல பாடி ஃபுல்லா பாய்சன் வேற. அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டுருவான். என்ன வந்தவன் சும்மா வரல, அந்த இனசுமா பயிலையும் காப்பாத்தி தூக்கிட்டு தான் வந்திருப்பான். ஆனா உயிரோட இருக்கானா இல்லையான்னு தான் தெரியல, பேன்னு இருப்பான். பாடி ஃபுல்லா பாய்சன். அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தோன்னே போன்கிளேக்கு செம ஹாப்பி. அவங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க வார்டனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும், என்ன இவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்களான்னு. இனி இருக்க மாட்டாங்கன்னு வேகமா அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் கூட்டத்துல இருந்த ஒருத்தன் ஜின்பை இதை உங்க கிட்ட தர சொன்னான்னு சொல்லி நம்ம லூஃபி கிட்ட தூக்கி வீசுவானா. அவன் இது நம்மகிட்ட கொடுக்க சொன்னான்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வருவான். இங்க ஒரு வழியா மெரைன் ஆளுங்க எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு. பண்ணது பூரா குரோக்கோடைலு, ஜிம்பை, அந்த மிஸ்டர் ஒன்னு. கடைசியில பக்கி அவன் ஏதோ எல்லாத்தையும் காலி பண்ண மாதிரி அங்க வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். அப்ப ஜிம்பை லூஃபியா கான்டாக்ட் பண்ணுவான். உடனே அவன் புலம்பி தள்ளுவான், இந்த மாதிரி எங்களை விரட்டி வந்துட்டு இருக்கான், நாங்க இன்னும் ஓடிட்டு தான் இருக்கோம், எங்களால எதுவும் பண்ண முடியலன்னு. உடனே ஜிம்பை மன்னிப்பு கேட்பான். என்னன்னா அவங்க ஷிப்பை கண்ட்ரோல எடுத்துட்டாங்க, ஆனா கொண்டு வரக்கு கண்டிப்பா டைம் ஆகும். அதனால ஜிம்பை என்ன சொல்லுவான், நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னா உங்க உசுருக்கு தான் ஆபத்து, அதனால எல்லாருமே தண்ணியில குதிங்க, நீ மட்டும் இல்ல எல்லாத்தையுமே தண்ணியில தள்ளி விட்டுரு, மத்த எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நார்மலான இடமா இருந்தா எல்லாம் ஓகே சொல்லுவாங்க, ஆனா இது காம்பல்டாச்சே, இங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குதுயா, எங்க எல்லாத்தையும் லபக்குன்னு கவிட்டு போயிரும், என்ன எங்களை டின்னர் ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்பாங்க. அட பண்ணுங்கடா மச்சாலாம், நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே, ஒரு மனுஷன் இவ்வளவு நம்பிக்கையா சொல்லும் போது செஞ்சுதானே ஆகணும். அப்ப லூஃபி சடனா ஸ்டாப் பண்ணி மிஸ்டர் 3 கிட்ட ஹெல்ப் கேட்பான், கொஞ்சம் நமக்கு வேலை இருக்குன்னு. அவன் கத்துன்னு எத்துவான், லூசாடா நீ, நம்ம மட்டும் தண்ணியில குதிச்சோம்னா என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும், கண்டிப்பா நம்ம செத்துருவோம், அது மட்டும்
இல்லாம அவன் கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்த்தவன், ஃபிஷ்மேனும் கூட அவனெல்லாம் நம்ப கூடாது அப்படி இப்படின்னு எவ்வளவு சொல்லுவான். ஆனா லூஃபிக்கு என்ன நம்பிக்கைன்னா அவன் ஏஸோட ஃப்ரெண்டு, அதனால அவன் மேல இவனுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இங்க வார்டன் அந்த மேட்டரை கேட்டுட்டு, எது தண்ணியில குதிக்க போறீங்களா, தாராளமா குதிங்க, இந்த இடத்துலதான் சீக்கிங்கோட நெஸ்டே இருக்குது, நீங்க மட்டும் குதிச்சீங்கன்னா உங்களுக்கு சாவு கன்ஃபார்ம், அதனால தாராளமா குதிங்க, நானே உங்களை தள்ளி விடுறேன்பா. இப்ப பிரச்சனை என்னன்னா அவனை யாராலையுமே தொட முடியாது, தொட்டாலே பாய்சன் போற அப்பி எல்லாருமே செத்து போயிருவாங்க. அதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம அத்தனை பேருமே விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அந்த பக்கம் குதிச்சா தண்ணியில தான் விழணும். தண்ணியில குதிச்சு சாரக்கு யாருக்கும் ஆசை இல்ல, ஏன்னா கீழே சீக்கிங்ஸ் எல்லாம் இருக்குது. இங்க இவன் என்னடானா இதோட நீங்க காலின்னு வெறி புடிச்சு அட்டாக் பண்ண வருவானா, பார்க்கவே கொஞ்சம் பதற மாதிரி கொடூரமா தான் இருக்குது. அந்த டைம் லூஃபி என்ன பண்ணிடுவான், அவன் தேர்ட் கியர் எடுத்துருவான். அந்த நம்ம மிஸ்டர் 3 கிட்ட வேற ஹெல்ப் கேட்டிருக்கான்ல, அவனும் அவனால முடிஞ்ச அளவுக்கு வேக்ஸ உருவாக்குவான். நீ என்னத்தை உருவாக்குனாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் மான்ஸ்டரை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அங்க அவன் புலம்பி தள்ளுவான், லூஃபி என்னால முடியலடா ஏதாச்சும் பண்ணுன்னு. இங்க தேர்ட் கியர் எடுத்த நம்ம லூஃபி என்ன பண்ணுவான், காலை நல்லா பெரிய சைஸுக்கு மாத்தி ஓங்கி அடிக்க வருவானா. இங்க மிஸ்டர் 3 ஆல தாங்க முடியல, ஏன்னா அவன் டம்மு டம்மு டம்முன்னு கண்டமேனி அடிச்சுட்டு இருக்கான். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்னு சொல்றான். அந்த டைம் கரெக்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வேக்ஸ்ல ஒரே அடி. மெயினா லூஃபி எல்லாம் சரியான மிதி. அவன் அவனோட ஃபுல் ஃபோர்ஸ கொடுத்துட்டு மிதிச்சதுல அவன் அப்படியே தெரிச்சிருவான். சொல்ல போனா வேக்ஸ்லயே அந்த பாய்சன் பரவத்தான் செய்து. நான் அந்த வேக்ஸ்ல கம்ப்ளீட்டா அந்த பாய்சன் பரவுறதுக்குள்ளேயே லூஃபி பயங்கரமா ஒரு மிதிய போட்டதுனால அவன் தெரிச்சிட்டான். இப்படி ஒரு அடியா அடிப்பான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல, வேற லெவல் அடிச்சு தெரிய விட்டுட்டான், சூப்பர் மாசு அப்படி இப்படின்னு. லூஃபி தேர்ட் கியரை யூஸ் பண்ணாதான் அப்படியே சின்ன பையனா மாறிடுவானே, அப்படி மாறி இவனோட தலைமுடியில போய் பொத்துன்னு விழுவான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா இவன் இந்த அளவுக்கு அடிச்சுமே அவன் இன்னும் மட்டையாகல, மறுபடியும் பாய்சன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். எல்லாருமே மண்டைய பிச்சுக்குவானுங்க. லூஃபி அடிச்ச அடிக்கு ஒரு 10 நிமிஷம் மயங்கி இருந்தானா பரவாயில்ல, அழகா கப்பல் எடுத்துட்டு கிளம்பிடலாம். ஆனா இவன் வரத பார்த்தா கடல்ல தான் டைப் பண்ணி ஆகணும் போலயே. ஏன்டா எங்களை போட்டு தள்ளணும்னு இப்படி வெறி கொண்டு அலையறன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த பெரிய சைஸ் உருவத்துக்கு மாறுவானா, அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் அள்ளு விடும். இங்க லூஃபி கத்திட்டு இருப்பான், யோ இவானு ஏந்திரியா ஏந்திரி, நமக்கு பஞ்சாயத்து, சட்டு புட்டு நீங்க இருந்து போகணும்னு சொன்ன உடனே இவான் அப்படியே அறகுறையா கண்ண திறந்து பார்த்து, யாருப்பா நீ, லூஃபியோட பையனா, என்ன இப்படி கத்திட்டு இருக்கேன்னு கேஷுவலா கேட்டுட்டு இருப்பான். இங்க எல்லாருமே பதட்டத்துல இருப்பாங்க, ஐயோ நம்ம தண்ணியில தான் விழுந்து சாகணும் போலேன்னு. அப்பதான் இவான் இருந்துகிட்டு, இதை நான் பாத்துக்கிறேன்மா, சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயப்படுவாங்க, வேண்டாம் இவானு அதை மட்டும் பண்ணாதீங்கன்னு. ஏன் நம்ம வாடனே பார்த்துட்டு என்ன லூசு மாதிரி பண்ண போறானா, அப்படி மட்டும் பண்ணி நீங்க கடல்ல போய் விழுந்தீங்கன்னா கண்டிப்பா சர்வைவாக வாய்ப்பே இல்ல, ஏன்னா இங்க இருந்து தப்பிக்கணும்னா கப்பல் இருந்தா மட்டும்தான் ஒரே வழியுமா. அப்ப லூஃபி இருந்துகிட்டு, எல்லாரும் இவானோட மண்டையில ஏறுங்க, அப்பதான் நம்ம தப்பிக்க முடியுமானா. இந்த வார்டன் பையன் என்ன ஆனாலும் நான் அவனை தப்பிக்க விடவே மாட்டேன்னு அப்படியே பாய்சன் கையோட வேகமா வருவான். இங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு அவன் மண்டையில ஏறுவாங்க. அவன் நான் இம்பல் டவுன்ல இருந்து யாரையும் எஸ்கேப் ஆக விடவே மாட்டேன், எல்லாம் சாகுங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே கைய பக்கத்துல கொண்டு வருவான். கரெக்டா கிட்டக்க வரும்போது டெத் விங்க்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை மட்டும் சிமிட்டுவான். அந்த போர்ஸுக்கு அவனால அதுக்கு மேல பக்கத்துல வர முடியல, தொடர்க்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், விடமாட்டேன் விடவே மாட்டேன்னு. ஆனா இவங்க அந்த இடத்த ஒட்டச்சுக்கிட்டு சல்லுன்னு வெளியில பறந்துருவாங்க. பின்னாடியே அவன் வேகமா கைய கொண்டுட்டு வருவான், ஆனா பிடிக்க முடியல. அப்படியே ஒருத்தனுக்கு பின்னாடி ஒருத்தனுக்கு பின்னாடி ஒருத்தன் புடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே பறேந்து போவாங்க. வாடனால இதை சுத்தமா ஏத்துக்க முடியல. இப்ப எல்லாத்துக்கும் என்ன பயம்னா கடல்ல விழ போறானுங்க, விழுந்தானுங்கன்னா சங்குதான்னு சொல்லி முடிவே பண்ணியாச்சு. சொல்ல போனா அந்த டைம் கீழே ஒரு பெரிய சைஸ் மீன் வேற ஒண்ணு நீந்தி வரும். சரி ஒண்ணுதான் வருதுன்னு பார்த்தா எக்கச்சக்கமா வர ஆரம்பிச்சிருங்க. ஒன்னொன்னு அந்த நேவி ஷிப்போட சைஸுக்கு இருக்குதுங்க. எல்லாம் அப்படியே கதறிக்கிட்டே வந்து பொத்துன்னு விழுவானுங்க. பார்த்தா தண்ணிக்குள்ள விழல, என்னடா நடக்குது இங்க, எங்க நம்மள லேண்ட் பண்ணிருக்காங்க ஒன்னும் புரியலையேமாங்க. ஜின்பே பார்த்துட்டு, சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அண்ட் உங்களை இந்த டேஞ்சரான ஏரியாக்கு வர சொன்னதுக்கும் நீ மன்னிச்சிருங்கன்னு வேற பேசிட்டு இருப்பான். எங்க மகளனுக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்கும், இப்படி எஸ்கேப் ஆயிட்டானுங்களேன்னு அப்படியே ஷாக்குல உறைஞ்சு போய் நின்னுட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா அங்க ஃபுல்லா பெரிய சைஸ் திமிங்கலங்க. அது மட்டும் இல்லாம இவங்க லேண்ட் ஆனதும் திமிங்கலத்துக்கு மேல. சொல்ல போனா இது எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்தது நம்ம ஜிம்பை தான். அவன் அட்டாக்ல இருந்து சும்மா தொக்கா எஸ்கேப் ஆயிட்டாங்களா. உடனே நம்ம பையன் சந்தோஷத்துல, இப்ப என்னடா பண்ணுவ கொய்யாலன்னு சொல்லிட்டு இழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.